வணக்கம். திரையரங்கம் த பெங்கால் ஃபைல்ஸ். இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரி. மேற்கு வங்காளத்தில் ஒரு இளம்பெண் காணாமல் போய்விடுகிறாள். அந்த இளம்பெண் இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு சிபிஐ அதிகாரி அங்கு வருகிறார். வந்த இடத்தில் அவர் அதிர்ச்சி அடையக்கூடிய பல சம்பவங்களை பார்க்கிறார். பல சமூக விரோத மனிதர்களை பார்க்கிறார். தன்னுடைய பணிக்கு இடைஞ்சல்களாக இருக்கக்கூடிய பல அரசு அதிகாரிகளை பார்க்கிறார். இதையெல்லாம் தாண்டி அந்த காணாமல் போன பெண்ணின் வாழ்க்கைக்கு பின்னால் நடைபெற்ற சம்பவங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அவர் தீவிரமாக இறங்குகிறார். அப்படி அவர் தீவிரமாக இறங்கும்போது நடுத்தர வயதை தாண்டிய ஒரு பெண்ணை அவர் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அந்த பெண்ணின் பெயர் பாரதி பானர்ஜி. அந்த பெண்ணின் மூலம் கடந்து சென்ற பல சம்பவங்களை அவர் தெரிந்து கொள்ள நேர்கிறது. 1946ஆம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நடைபெற்ற பல சம்பவங்கள் நமக்கு காட்டப்படுகின்றன. நவ்காலி என்ற இடத்தில் நடைபெற்ற கலவரத்தையும் அந்த கலவரத்தின் மூலம் எந்த அளவிற்கு மக்கள் பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதையும் காட்சிகளால் நமக்கு காட்டுகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போது எத்தனை ஆயிரம் உயிர்கள் அந்த கலவரத்தின் மூலம் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது நமக்கு உண்டாகக்கூடிய அதிர்ச்சி இருக்கிறதே, அதை நம்மால் சிறிது கூட கட்டுப்படுத்தவே முடியாது. பாரதி பானர்ஜியின் இளம் வயதில் நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கும்போது நம் மனங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. அவளுடைய பெற்றோர்களுக்கு உண்டாகக்கூடிய முடிவை பார்த்து நமக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்மையாகவே நடைபெற்று இருக்கின்றனவா என்பதை நினைத்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத சூழல்களில் இரண்டு தனித்தனி நாடுகளாக பிரிந்தன என்பதை நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார்கள். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, எம்ஏ ஜின்னா ஆகியோர் என்ன பேசுகிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறார்கள். தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளாக பிரிந்தே ஆக வேண்டும் என்பதை காட்டும்போது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. எம்ஏ ஜின்னா பாகிஸ்தான் என்ற தனி நாடு வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார் என்பதை நாம் காட்சியாக பார்க்கிறோம். மவுண்ட் பேட்டன் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு முக்கியமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். தனித்தனி நாடுகளாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் போது எப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் சிந்த தோன்றுகிறது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றனவோ அதே சம்பவங்கள் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் நடைபெற்றிருக்கின்றன, நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதையும் படத்தில் காட்டுகிறார்கள். பாஸ்டையும் காட்டுகிறார்கள், பிரசன்ட்டையும் காட்டுகிறார்கள். பாஸ்டில் என்ன நடந்ததோ அதேதான் நிகழ்காலத்திலும் நடக்கிறது. சிறிதும் இரக்கமே இல்லாமல், சிறிது கூட கனிவு மனம் என்பதே இல்லாமல் கொடூரமான மிருகத்தை போல செயல்படக்கூடிய சர்தார் ஹுசைனி என்ற அந்த கொடூரமான கதாபாத்திரத்திற்கு ஒரு முடிவை சிவா பண்டிட் என்ற சிபிஐ அதிகாரி உண்டாக்குகிறாரே, அந்த காட்சியை பார்த்து நாம் நம்மை மறந்து கை தட்டுகிறோம். அந்த ஹுசைனிக்கு இப்படிப்பட்ட முடிவு அவசியம், தேவைதான்
என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது. சிவா பண்டிட் கதாபாத்திரத்தில் தர்ஷன் குமார் படம் முழுக்க அருமையாக நடித்திருக்கிறார். பாரதி பானர்ஜி கதாபாத்திரத்தில் பல்லவி ஜோஷி நிகரற்ற நடிப்பை வழங்கியிருக்கிறார். அவருடைய நடிப்பை பார்க்கும்போது இந்த அளவிற்கு அபாரமான திறமை கொண்ட ஒரு நடிகை நமக்கு மத்தியில் இருக்கிறாரா என்ற ஆச்சரியம்தான் உண்டாகிறது. இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய பல்லவி ஜோஷிக்கு நிச்சயமாக பல விருதுகள் கிடைக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடிகிறது. சாஸ்வதா சட்டர்ஜி இவர்தான் சர்தார் ஹுசைனி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது. படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பால் மிகப்பெரிய சிறப்பை இவர் சேர்த்திருக்கிறார். மிதுன் சக்கரவர்த்தி சத்தூர் என்ற பைத்தியம் பிடித்த ஒரு கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார். அந்த கதாபாத்திரம் படத்தினுடைய கதையோட்டத்திற்கு மிக பெரிய அளவில் துணை புரியக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் எந்த அளவிற்கு சிறப்பை உண்டாக்க வேண்டுமோ அதை மிதுன் சக்கரவர்த்தி அருமையாக செய்திருக்கிறார். மகாத்மா காந்தி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அனுபம் கேர். மிக இயல்பாக தான் வரக்கூடிய காட்சிகளில் இவர் வருகிறார். ராஜேஷ் கெரா இவர்தான் எம்ஏ ஜின்னா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார், நன்கு நடித்திருக்கிறார். அமர் என்ற கதாபாத்திரத்தில் ஏக்லவ்யா சூட் நடித்திருக்கிறார். மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். ரோஹித் சர்மா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். அரசியல் பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு இசையமைப்பாளரால் சிறப்பை உண்டாக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு புரிந்து கொண்டு செயலாற்றி இருக்கிறார். சங் ராஜதிக்ஷா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். மிகவும் நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பாக படத்தொகுப்பை செய்ய வேண்டுமோ அதை புரிந்து கொண்டு இந்த எடிட்டர் பணிபுரிந்திருக்கிறார். இவருடைய பங்களிப்பை நாம் கட்டாயம் பாராட்ட வேண்டும். அட்டார் சிங் சைனி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பீரியட் சப்ஜெக்ட் என்று கூறுகிறோமே, அந்த பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இதில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு பெரிய அளவில் இருக்க வேண்டும். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கலவர காட்சிகளில் இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். விவேக் அக்னிஹோத்ரி இந்த திரைப்படத்தின் கதையை எழுதி இயக்கியிருக்கிறார். 1946ஆம் ஆண்டில் நடைபெற்ற பல சம்பவங்களை வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் நிகழ்கால காட்சிகள் பலவும் இடம்பெற்றிருக்கின்றன. பாஸ்ட் பிரசன்ட் என்ற இரு வெவ்வேறு காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை இயக்குவது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அதை மனதில் வைத்து கொண்டு மிகவும் சிறப்பாக இவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். நவகாலி கலவரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய த பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அது மாறுபட்ட பயனுள்ள அனுபவமாக கட்டாயம் இருக்கும்.